ஆண்டவரின் திருவுளம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். நாம் திட்டங்கள் தீட்டுவதற்கு பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் செலவழிக்கின்றோம். ஆனால் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு நொடிப்பொழுதில் வெளிவரும் 2 வார்த்தைகளை உச்சரிப்பதுதான். ஆண்டவருக்கு விருப்பமானால் என்பவைதான் அவை. இவை உள் மனதிலிருந்து எழும்பி நாவின் வழியாக வெளியே வர வேண்டும். யாக்கோபு 4:14 யாக்கோபு இவ்வாறு கூறுகின்றார்: நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று. ஆம், எதிர்காலமும் வாழ்வும் நம் கைகளில் இல்லை, அவை ஆண்டவரின் கரங்களில் இருப்பதினால் நாம் அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். அவரை சார்ந்து இருந்தோம் என்றால் நாம் எக்காரியத்திலும் அசைக்கப்படுவதில்லை. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஆண்டவரின் சித்தத்திற்கு விட்டுவிட பழகிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு அதை வெளிப்படுத்துவது? நம் வார்த்தைகளின் மூலம்தான். ஆண்டவருக்கு விருப்பமானால் என் மகன் டாக்டர் ஆவான், ஆண்டவருக்கு விருப்பமானால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் என்று மனதின் ஆழத்திலிருந்து சொல்லும் பொழுது நாம் இந்த காரியங்களை தேவனுடைய திருவுளத்திற்கு கையளிக்கின்றோம் என்று அர்த்தம். நமது வாழ்க்கையில் நாம் கொடுமையான நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? மத்தேயு 8:2 நினைவு கூறுவோம். ஐயா, நீர் எனது நோயை குணமாக்க உம்மால் முடியும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட தொழுநோயாளி ஆண்டவருக்கு சித்தமில்லாமல் சுகம் பெறுவதை விரும்பவில்லை. அதேபோல்தான் நாமும் கூட தேவ சித்தமில்லாமல் சுகமாகி அதனால் பெருமையடைந்து அல்லது சுகமடைந்த உடலால் பாவத்தில் விழுந்தால் நரகத்திற்கல்லவா போக வேண்டும்? அதைவிட நோயாளியாகவே தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து விண்ணகம் செல்வதே நலம் என்று எண்ண வேண்டும். தேவ சித்தம் இல்லாத பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை விட ஆண்டவரின் சமூகம் உள்ள வனாந்திரமே மேல். தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு முன் மாதிரி நம் இயேசு கிறிஸ்து தான். லூக்கா 22:42 நாம் வாசிக்கின்றோம்: பிதாவே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றும். அதாவது தன் பாடுகள் நீங்கியே தீர வேண்டும் என்று அவர் விரும்பாமல் தன் முழு சித்தத்தையும் பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். மேலும் தொடர்ந்து ஜெபித்தார் இவ்வாறு: ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல, உமது விருப்பத்தின்படியே ஆகக்கடவது என்றார். விளைவு என்ன? கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிலிப்பியர் 2:9-11 வரை. நமது சித்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவது தவறல்ல. நமது ஆசைகளையும் விருப்பங்களையும் தேவனுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம். ஆனால் தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் தயாராகவும் அவருடைய திருவுளத்தின்படி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். இயேசுவே தன் விருப்பத்தை பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், தேவ சித்தத்தின்படி செய்வது ஒருவேளை இக்காலத்தில் பாடுகளை கொண்டு வந்தாலும் இந்த பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவை அல்லவே. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நாம் ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லி நம்மையும் நம் குடும்பத்தினரையும் தேவ திருவுளத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது வெற்றியே வெற்றியே. தேவ சித்தம் செய்வோம், வெற்றி காண்போம்.